ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் ஈட்ஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப ருசியான ஹெல்த்தியான பெருச்சம்பழம் கேக் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். எப்பவும் போல் வீடியோவோட முடிவில் உங்களுக்கு தேவையான ஹெல்த் டிப்ஸ் கொடுத்துருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது ரொம்ப ருசியான பெருச்சம்பழம் கேக் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. பெருச்சம்பழம் 18 எடுத்திருக்கேன். 1 கப்பு பால், 1 கப்பு மைதா, 1/2 கப் சுகரை பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இன்னொரு 1/2 கப்பில் வால்நட்டை பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 கப்பு எண்ணெய். இப்போ மிக்சியில் நம்ம பேரிச்சம்பழம் கொட்டையெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி போட்டு கொஞ்சமாக பால் சேர்த்து நம்ம இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். பால் வேணுங்கிற அளவுக்கு கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு பவுலில் 1/2 கப் சுகர் பவுடர் பண்ணி வச்சுருக்கிறத போட்டு 1/2 கப் எண்ணெய், நீங்கள் எந்த எண்ணெய் வேணால் எடுத்துக்கோங்க, நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் இல்லாட்டி வெஜிடபிள் ஆயில் எது வேணால் எடுத்துக்கலாம். நல்லா கலந்துக்கோங்க. இந்த மாதிரி இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லை பால், அதுக்கப்புறமா பேரிச்சம்பழம், அதையும் சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்க போகிறோம். பாருங்கள், பேரிச்சம்பழம் நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா இருக்குது. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மிச்சம் இருக்க பாலை நம்ம இதில் ஊற்றி கலந்து விட்டுக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க மைதா மாவை கொஞ்சமாக சேர்த்து இது கலந்துக்கலாம். நம்ம எந்த தண்ணியும் விட போகிறது கிடையாது. இதில் இருக்கிற அந்த மாய்ச்சர் வச்சு தான் நம்ம இதை கலக்க போகிறோம். கொஞ்சமாக விட்டு நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், நான் மிச்சம் இருக்கிற 1/2 கப் மாவையும் சேர்த்து கலந்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, கொஞ்சம் உப்பு, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஏற்கனவே பொடி பண்ணி வச்சுருக்க வால்நட், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது பேக்கிங் ட்ரேயில் நான் ஆயில் தடவுறேன். நீங்கள் பட்டர் வேணும்னா பட்டர் கூட தடவிக்கலாம். நான் இந்த கேக்கில் பட்டர் யூஸ் பண்ணலை, அதனால நான் ட்ரேயில் கூட ஆயில் தான் தடவுறேன். இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணி விட்டுக்கோங்க. இது மேலே நான் 1 ஸ்பூன் மைதா எடுத்து ஃபுல்லாக நான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ கேக் ஒட்டாமல் ஈஸியாக வந்துடும். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன் மைதாவை. இப்போ நம்ம கேக் பேட்டர் எடுத்து இதில் போட்டுடலாம். பாருங்கள், நல்லா லெவல் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன டெக்கரேஷன்ஸ் வேணுமோ நீங்கள் வால்நட் இல்லாட்டி வேறு ஏதாவது பருப்புகள் இல்லை வேறு எந்த மாதிரி டெக்கரேஷன் வேணுனாலும் நீங்கள் பண்ணிக்கோங்க. 350 டிகிரியில் வச்சு நான் இப்போ பேக்கிங் உள்ள வைக்கிறேன். 45 minutes to 1 hour. பாருங்க, சுவையான கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கேக் ஃபுல்லாக வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சு பார்த்தா தெரிஞ்சிடும். ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை நம்ம ஃப்ளிப் பண்ணி கட் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். பார்த்தீங்களா, அது ஒட்டாமல் வந்துருச்சு. என்ன அழகான டெக்ஸ்சர் இருக்குது பாருங்கள் பேக் சைடில். இப்போ மறுபடியும் ஃப்ளிப் பண்ணியாச்சு. இதை நான் உங்களுக்கு இப்போ கட் பண்ணி காமிக்க போகிறேன். இது பார்த்தா யாருமே கேக்குன்னு சொல்ல மாட்டாங்க. இது பார்த்தா ப்ரௌனி மாதிரி இருக்குல்ல, அதனால அவங்களுக்கு ப்ரௌனி மாதிரியே கட் பண்ணி காட்ட போகிறேன். இது ரொம்ப ஹெல்தியான கேக். நல்லா ஹெவியாக இருக்கும். சின்ன பீஸ் சாப்பிட்டாலே ரொம்ப நல்லா இருக்கும். இதில் நம்ம டேட்ஸ் அதிகமாக சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப உடம்புக்கு நல்லது. பாருங்கள், இப்போ நான் ப்ரௌனி மாதிரி கட் பண்ணி காட்ட போகிறேன் உங்களுக்கு. பார்த்தீங்களா, உள்ளெல்லாம் அந்த வால்நட் பீசஸ் நல்லா தெரியுதா உங்களுக்கு? பாருங்கள், கேக் ஷேப்பில் கட் பண்ண கேக்ஸ். இப்போது ரொம்ப சுவையான ஹெல்தியான டேட்ஸ் கேக் ரெடி ஆயிடுச்சு. இன்றைய ஹெல்த் டிப்ஸ், ஜுரம், வாமிட், இதுக்காக பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. 5 வெத்தலை, கொஞ்சம் திப்பிலியோட பவுடர். இதை எப்படி செய்யணும்னா, 1 டம்ளர் தண்ணியில் வெத்தலையோட ஜூஸையும் அந்த 1 டேபிள் ஸ்பூன் திப்பிலி பவுடரையும் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி அந்த டீயை குடிக்கணும். உங்களுக்கு தேவைப்பட்டால் ஹனி இல்லாட்டி பனங்கற்கண்டு இதில் சேர்த்துக்கலாம். இதை நீங்கள் ஃபீவர் அப்போயோ ஜுரம் அப்போயோ இல்லாட்டி வாமிட் அப்போ ஒரு மாதிரி நம்ம கொமட்டலாக இருக்கும்போது நீங்கள் குடிச்சிங்கன்னா அந்த கொமட்டல் நின்னே போயிடும். ஃபீவர் அப்போ நீங்கள் 2 வேளை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ஃபீவர் உங்களுக்கு காணாமலே போயிடும்.
இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸையும் சஜஷன்ஸையும் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.